இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளும் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்த சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நற்சலாய்வதற்காக அருமை ஆண்டவருக்கு அதிகமாய் சோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கருணமோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்து கொண்டு இந்த நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்த நல்சலாகியதற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறபடியால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைக்குள்ளாக கடந்து போவோமாக. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பரிசுத்த பவுல் விதமாக ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாட்களில் கர்த்தருக்குள் அநேக சந்தோஷமாகவே இருக்கிறதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பல விதமான எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், கர்த்தர் கிருபையினால நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை நல்லா பாதுகாத்துக்கிட்டார். சந்தோஷமா இருக்கீங்களா? எங்கங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இருக்கும். என்னத்த சந்தோஷத்துக்கு இங்கே போய் சொல்ல வேண்டியது. ஏதோ ஆண்டவருங்களா இந்த பூமியில என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்காரு. அதனால சந்தோஷம், சரி நீ கேட்கறதுனால சந்தோஷமா தாங்க இருக்கும், சரிங்க அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. அநேகருக்கு சந்தோஷம் இல்லாதிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் தான் இருப்பார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்குள் சந்தோஷம்ங்கிறது இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் பலவிதமான கவலைகளும் பொருளாசைகளும் பலவிதமான காரியங்களையும் நேசிக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். அதனால் விதமாக கர்த்தருக்குள் ஒரு திருப்தியான சந்தோஷம் இல்லாதபடி இருக்கிறத நாம் விதமாக பார்க்கிறோம். ஆனால் இங்கே பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதின புஸ்தகத்திலே பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அவர் விதமாக ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்றார். அப்படின்றால் சந்தோஷமா எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உலகத்துல பல துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் பல விதமான காரியங்கள் வரும். இந்த உலகத்துலதான் இருக்கிறோம், அது எல்லாமே வரும். ஆனாலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். என்னிடம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. என்னுடைய சந்தோஷத்தை, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோனோ அந்த சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க. உலகம் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் எப்படி இருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் பீடி சிகரெட்டு, தண்ணி அடிக்கிறது, விசாரம், வேசித்தனம், காமகாரம், அசுத்தமும், துரீச்சை, மோகம், இவையெல்லாம் உலகம் கொடுக்கிற சந்தோஷம். சினிமா, போதை, மது, மாதேவமாக இவையெல்லாம் உலகம் கொடுக்கிற சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சந்தோஷத்திற்கு பின்னாடி பெரிய மன சங்கடங்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவரை இயேசு கொடுக்கிற சந்தோஷம் அப்படிப்பட்டதல்ல. அது மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லும் பொழுது அந்த வசனத்தை குறித்து நாம் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் என்று சொல்லப்படுகிறது. 19:7 வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஏனென்றால்
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். இந்த சத்தத்தை கேட்ட உடனே பரலோகத்துல எப்படி இருக்குதா, நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவோம் என்கிற சத்தம் உருவாகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அவருடைய மனைவி ஆயத்தமா இருக்கிறது தான். அவருடைய மனைவிக்கு என்ன சந்தோஷம்? தன் கணவன் எப்பொழுது வரப்போகிறார், அவர் எதிர்கொண்டு போக போகிறோமே, அவரோடு கூட யுக காலமா ஆளப்போகிறோமே என்ற சந்தோஷம் இருக்கிறதுன்னு விதமாக பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி மனைவியாக மனவாட்டியாக சேர்க்கப்படுவதற்கு முன்னாடி இந்த உலகத்துல நாம் பலவிதமான காரியங்களை சந்திக்கிறோம். இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் அந்த பட்டியலிலே, மனவாட்டி பட்டியலிலே சேர்க்கப்படுகிறோம். இப்பொழுது தேவனாகி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? சேர்த்து கொண்டு வைத்திருக்கிறார். மனவாட்டி, அதாவது மனவாட்டி என்று சொல்வதை விட இங்கே என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமானால் அவருடைய மனைவி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மனவாட்டி, இப்பொழுது நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம் என்றால் மனவாட்டியாகத்தான் இருக்கும். மனவாட்டியாக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மணவாளனை எதிர்கொண்டு போக மனவாட்டியாக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் சந்தோஷப்பட்டு களி கூற கடவுள். ஏனென்றால் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஆட்டுக்குட்டியாருடைய மனவாட்டி அங்கே வந்து விட்டார். அதனால் எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழ்ந்து இருக்கிறதை பாருங்க. அப்படி என்றால் பரலோகத்துக்கு நாம் கடந்து போகிறோம். பரலோகத்துல போய் இறைவனை சதா காலமும் ஆராதிக்க போகிறோம். அங்கே பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, வாரங்கள் உண்டாயிருக்கும். அங்கே எப்பொழுதும் சந்தோஷமும் துதி சத்தமும் மகிழ்ச்சியும் அங்கே எப்பவும் பிரகாசமா இருக்கு. தூதர்களுடைய ஆடல் பாடல்களும் தேவ தூதருடைய ஆராதனைகளும் விதமாக ஜபதூபங்களும் அங்கே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே போன பிற்பாடு நமக்கு இந்த உலகத்தை குறித்தான துக்கம் துயரங்கள் எதுவுமே இருக்காது. ஏனென்றால் அது மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு இடம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதனால அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு இடத்திற்கு நாம் கடந்து போகிறபடினாலே அந்த சந்தோஷமான காரியத்தை, அந்த சந்தோஷத்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நமக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். அதாவது கோர்ட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த கோர்ட்டுல ரெண்டு வக்கீல் அந்த கோர்ட்ல இருப்பாங்க. ஒண்ணு சாட்சிக்காரனுக்காகவும் இன்னொன்னு ஆப்போசிட்டுக்காரன், ரெண்டு பேருக்காகவும் வாதாடுவதற்காக ரெண்டு வக்கீல் இருப்பாங்க. இப்ப நாம என்ன சொன்னோம்னா, நமக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமரும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தலே வாசிக்கிறோம். அப்போ நம்ம மேல அடிக்கடி குற்றம் சாட்டுகிற ஒருவன் இருக்கிறான். அவன் உடனே போகிறான், நான் காலைல லேட்டா எந்திரிச்சிட்டோம், 5 மணி, அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை எழுப்புறார், நாம் எந்திரிக்கல உடனே போறான், கோட்டை தூக்கி போட்டுட்டு, மயிலாட் சொல்றத கேளுங்க, இன்னைக்கு இன்னாரு லேட்டா எந்திரிச்சான் அவனு குற்றம் சாட்டுவான். ஆண்டவருக்கு உடனே ஒரு குற்றம் சாட்டுவான். எதிர் வக்கீல் என்ன செய்வாரு, அவன் கொஞ்சம் பலவீனமா இருந்தான், அதனால அவன் கொஞ்சம் லேட்டா இருந்துச்சான். எதிர் வக்கீல் யாரு? இயேசுதான் எதிர் வக்கீல். பிசாசு ஆப்போசிட் வக்கீல். பிதாவிடத்துல போய் அவன் அடிக்கடி குற்றம் சாட்டுவான். நாம் எதை செய்தாலும் எதை பண்ணினாலும் உடனே பாருங்க, இந்த அதை செய்யறான், அந்த பாருங்க இதை செய்யறான், அதை செய்யறான், இதை பண்றான், அதை செய்யறான். குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பான். சில வேலையில பாருங்க, நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோம்னு பக்கத்துல இருக்கிற எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்தா, சரி உனக்கு வேலையா இல்லையா, எதையாவது சொல்லிட்டே இருக்க போட அப்படின்னு சொல்லி சண்டை போடுவோம். இதைத்தான் பிசாசு செய்து கொண்டே இருக்கிறான். இப்படி செய்து ஏன் இப்படி செய்கிறான்னா, நாம் அதாவது அனுதினமும்
ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். காலைல எழுந்துச்சுமா வேதவாசி, சந்தோஷமா காலைல எழுந்திரிக்கிறது, சந்தோஷமா ஜெபம் பண்றது, சந்தோஷமா வேதம் வாசிக்கிறது, சந்தோஷமா குடும்பத்துல ஒவ்வொருத்தையும் பேசுறது, சந்தோஷமா வேலை செய்யறது, சந்தோஷமா. ஆனா பிசாசு என்ன பண்ணோம்னா இந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக என்ன வச்சோம்னா அங்கே பல விதமான தடங்கல்களை உருவாக்குவான். வேலைக்கு போற இடத்துல யார் கூட வேலை செய்யறவங்க மூலமா, மேல் அதிகாரி மூலமா, கீழே இருக்கிறவங்க மூலமா எதையாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அங்கே நம்முடைய சந்தோஷத்தை அவன் கெடுக்கிறான். குடும்பத்துல எழுந்த உடனே ஏதாவது ஒரு காரியத்தை சலசலப்பு உருவாக்கி அங்கே சந்தோஷத்தை அவன் கெடுக்கிறவனாக இருக்கிறான். அப்படி அந்த சந்தோஷத்தை நாம் கெடுத்து விடாதபடி நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதே பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதா நம்முடைய பலன். முறிந்த ஆவி யாராலே தாங்கக்கூடும்? ஆவி முறிஞ்சு போச்சுன்னா யாராலையும் தாங்க முடியாது. மன துக்கம் அதிகமான கவலையை உருவாக்கும். ஆவியை முறிச்சிருச்சுன்னா அதுக்கு பிற்பாடு நம்மளால எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியும். எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் அவனுடைய ஆவி முறிந்து போயிடுச்சுன்னா அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த இடத்துல எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு நிலையா இருக்க முடியாது. எதையும் செய்ய முடியாதபடி தவிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே பிசாசு அதுதான் தேவை. இவங்க இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்து நல்லா ஆடல் பாடி சோத்திர ஆண்டவரே இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அப்படின்னு சொல்லி பாடிட்டு கை தட்டி சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு தேவை ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சஞ்சலங்கள், அதாவது சந்தடிகள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி சத்தம் கேட்கலன்னு அவனால நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு ஊர்ல கலெக்டா பண்றதுக்குன்னு ஒரு ஊர், ஃபேமஸான ஒரு ஊர் உண்டு. அது இப்ப கொஞ்சம் அடங்கியிருக்கு. முன்னாடி இருந்து சண்டை போடுறதுக்குன்னே அந்த ஊர்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி விடுவாங்களாம் பக்கத்து ஊர்களுக்கு, நாங்க இப்படி ஜாதி கலவரம், இந்த மாதிரி என்னென்ன ஜாதிகளும் சண்டை போட போறோம், என்னென்ன ஜாதிக்காரங்க சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பி தந்தி அடிச்சு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு சண்டையே இல்லை அப்படின்னு, அந்த ஊர்ல சண்டையே இல்லை சமாதானமா இருக்குன்னா உடனே என்ன செய்வாலாம், பக்கத்து வீட்டுக்காரி மணலை போட்டு சட்டியில போட்டு வறுத்துக்கிட்டு இருப்பாளாம். சண்டையே இல்லையே. உடனே பக்கத்து வீட்டுக்காரி, ஏக்கா என்னக்கா வறுக்கேன், உன் தாலியை போட்டு வறுக்கிறேன். என்னது ஏன் தாலியை வறுக்க? 2 பேருக்குள்ள உடனே உச்சி குடி வச்சாங்க. அங்கே குடும்பத்துக்குள்ள சண்டை. உடனே அந்த ஊர்ல சண்டை இல்லாம இருக்கவே இருக்காதாம். சண்டை இல்லாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படியோ இருக்குமா. உடனே 60 வெட்டிக்கணும், குத்திக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், இது பண்ணணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய மனிதர்களை பார்க்கணும், எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், எதையாவது ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பிசாசை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதும் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்குது தெரியுமா? பிசாசு பலவிதமான தடைகளும் பலவிதமான இடையூறுகளும் பலவிதமான பிரச்சனைகளும் கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பான். நமக்கு விரோதமான துர்சாட்சிகளை கொண்டு வருவான், நமக்கு விரோதமா மோசமான வார்த்தைகளை பேசுவான காரியங்களை கொண்டு வருவான். ஆனாலும் எல்லாவற்றிலும் அமைதியா இருந்த சோதனம் பண்ணி நாம் விதமாக ஜபம் பண்ணி அவனை மேற்கொள்ளும். ஜபம் பண்ணி அவனை மேற்கொண்டு ஜபம் பண்ணி ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்து ஆண்டவரோடு பேசி ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவர் நோக்கி ஏசப்பா சோதரம் தாவீது சொல்லுகிறார். 34வது சங்கீதம் 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி. எப்பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன். ஏனென்றால் என் இறைவனை மகிமைப்படுத்துவது எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்தினார். எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்பொழுது அது அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமானால் கிருபை பெறுவோம். அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது தேவ தரிசனங்கள் உருவாகும், தேவன் நம்மோடு இடைப்படுவதற்கான பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். இப்படி நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஜபம் பண்ணுவதில்
வேதம் வாசிப்பதுல, ஆண்டவருடைய பற்றி தான் ஆராய்ச்சி செய்கிறதுல, அது நம்ம சந்தோஷமாக காணப்பட வேண்டும். குடும்பமா இருக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். குடும்பத்துல எந்த நேரமும் சண்டை சச்சரவும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வம்புழுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அங்க பிசாசு உள்ள வேலை செய்வான். அங்க இல்ல, அங்க சமாதானமா சந்தோஷமா மகிழ்ச்சியா. கணவன் மனைவி பிரச்சனை வந்துச்சுன்னா, மனைவி கை ஓங்குதுன்னா கணவன் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் இறங்கி போகலாம். மனைவி கை அதுமா கணவன் கை ஓங்குதுன்னா மனைவி கொஞ்சம் இறங்கி போகலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து விட்டு கொடுக்கும் பொழுது பிசாசு சொல்லுவாங்க, பாருங்க ஆண்டவரே, அங்க பாருங்க, நீங்க என்னமோ உங்க பிள்ளைகள்னு சொன்னீங்க, அவங்க பாருங்க சண்டை போட்டுட்டு நடக்காங்க, உச்சி குனியும் பிடிச்சிட்டு நடக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ஐயோ, உங்க பிள்ளை கெட்ட வார்த்தை பேசலாமா? அசிங்க அசிங்கமா பேசலாமா? இங்க பாருங்க, அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, அசிங்கமான படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அசிங்கமான புக்கு வாசிக்கிறாங்க. இங்க பாருங்க, அசிங்கமான இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. பிசாசு குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். நாம் அதற்கு இடம் கூடாதபடி நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாம் ஆண்டவரோடு எப்பொழுதும் ஐக்கியப்படுவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு எப்பொழுதும் நாம் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஹெட்போன் செல்போன் வச்சிருக்கிறோம். அது எங்கேயாவது போகணும், திடீர்னு கால் பண்ணு, அவருடைய நீங்கள் தொடர்பு கொள்ளுன்னவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்ய முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. அது தொடர்பு எல்லைக்குள்ள வந்த பிற்பாடுதான் அவருடைய தொடர்பு கொள்ள முடியும். அப்படியே நவிதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு அந்த எல்லையை விட்டு வெளியே போகாமல் நாம் இருப்பது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. உலகத்துல பலவிதமான காரியங்கள், பலவிதமான விதமா பிலிப்பு பட்டணம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பட்டணம். அங்கே ஏராளமான சம்பாத்தியங்கள்லாம் உண்டு. ஆனா அந்த பட்டணத்துல அங்கே இருக்கிற ஜனங்கள் விதமாக ஏதோ பேருக்காக இயேசு ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த பொழுது பவுல் விதமாக சொல்லுகிறார், அப்படி அல்ல, நாம் கிறிஸ்துவை அவருடைய மகிமைக்குள்ளே, அதாவது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதல் பாடுகளில் நாம் பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படி பங்குள்ளவர்களா இருக்க வேண்டுமானால் நாம் அதற்காக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் அவருக்காக எல்லாவற்றையும் விதமாக சகித்து அவரோடு நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி ஆலோசனை கொடுக்கும் போது சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். உலக பிரகாரமான காரியங்களுக்காக அல்ல, கர்த்தருக்குள் இருங்கள், கர்த்தரோடு இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாதாக. அப்படி சொல்லும் பொழுதுதான் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உங்கள் அற்புதமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுவப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது விதமாக பார்க்கிறோம். விதமாக அவர் சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, எப்படியாயினும் அவருடைய உயிர்த்தெழுதலின் பாடுகள் உட்பட்டு அதிலே நாம் பங்கு பெறுவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக இந்த உலகத்துல எல்லாவற்றையும், அது எனக்கு லாபமா இருந்தவைகள், என் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், எனக்கு அது ரொம்ப தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா, எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குது, இன்பத்தை கொடுக்குது, அதை எல்லாம் நஷ்டம் விட்டு குப்பயமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆசையாய் இந்த பரிசுத்த வாழ்க்கையில இதை கர்த்தரை பின்பற்றுகிறதுல ஆசையாய் தொடர்வேன். இதுதான் கர்த்தருக்குள்ள சந்தோஷம். பரிசுத்த வாழ்க்கை தான் சந்தோஷம். பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைந்து பரலோகத்துக்கு ஆயத்தப்படவேன், இதுதான் சந்தோஷம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் விதமாக ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பவுல் விதமாக ஆலோசனை கொடுக்கிறத நான் விதமாக வாசிக்கிறோம். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நம்பிக்கையில தேவன் உன்னை அழைத்து இருக்கிறார், தேவன் உன்னை அழைத்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையான காரியத்தை உனக்காக வைத்து இருக்கிறார், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவதற்காக வைத்து இருக்கிறார். அந்த நம்பிக்கையில நீ என்ன செய்யணுமா, சந்தோஷமா இருக்கும். நீ சந்தோஷமா இரு, அதுதான் ஆண்டவருக்கு தேவை. நாம் எப்பொழுதும் எல்லாவற்றையும் எந்த நேரமும் என்ன செய்யணுமா, சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுல் விதமாக ரோமரின் புஸ்தகத்துல ஆலோசனையாக சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமான
தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் சந்தோஷப்பட்டு கல்வி கூற கடவோம். கர்த்தருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டு மனைவியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம், மனவாட்டியாக இருக்கிறோம். ஒரு நாள் மனைவியாக போகிறோம். அது பெரிய சந்தோஷம், உலகத்திலே கிடைக்கப்படாத பெரிய ஒரு மகிழ்ச்சி. நாம் பரலோகத்துல போய் ஆண்டவரை, இறைவனை சதா காலம் ஆண்டோடைய பக்கத்திலேயே உட்கார்ந்து ஆண்டோருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாமெல்லாம் மனவாட்டியான பிற்பாடு போய் மறுபடியும் பூமியில வந்து யுத்தம் பண்ணுவோம். அந்த யுத்தம் நம்ம பண்ண போறதே கிடையாது. மனவாட்டி ஒருபோதும் யுத்தம் பண்ண போறது இல்லை. அது மணவாளனும் அவருடைய போர் சேவர்கள் தான் போய் யுத்தம் பண்ணி பிசாசை பிடிக்க போகிறார்கள். மனவாட்டிக்கு ஒரே வேலை, இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவர் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். தன்னை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் விருப்பமான காரியங்களை செய்ய. எஸ்தரின் புஸ்தகத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம், ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் எஸ்தர் வேறொன்று என்ன செய்யல, கேட்கவே இல்லை. ஏன்? ஏகாய்க்கு தெரியும் அந்த ராஜாவுக்கு எப்படி விருப்பமாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் ஏகாய்க்கு தெரியும். அந்த ஏகா என்ன அலங்காரம் பண்ணக்கூடிய பொருளை கொடுத்தானோ, எந்த பொருளை கொடுத்து இப்ப இதை போட்டுக்கோ, இதை நீ அலங்காரம் வைத்துக்கோ, இதை நீ இது பூசிக்கோ என்று சொல்லி எதை கொடுத்தானோ அதை மாத்திரம் வாங்கி கொண்டார். மற்ற பெண்களை போல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கல. அப்ப அதே போல இந்த நாட்களும் பரிசுத்த ஆவியாய் தேவன் நமக்கு கடந்து வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும் மணவாளனுக்கு எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது, மணவாளனுக்கு எப்படி பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அவர் நம்மை போதிக்கிறார், அவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை ஆற்றுகிறார், நமக்குள் கடந்து வருகிறார். நமக்குள்ள கடந்து வந்து என்ன செய்கிறார், நமக்குள் காணப்படுகிற சீர்கேடான காரியங்களை நம்ம விட்டு அகற்றுகிறார், இருளான காரியங்களை நம்ம விட்டு அகற்றுகிறார், சந்தோஷம் இல்லாத காரியத்தை நம்ம விட்டு அகற்றுகிறார். நம்ம மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக, மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாக அவர் கடந்து நம்மளை கொண்டு போகிறார். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறார், அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை சரி செய்து சீர்படுத்தி சுத்திகரித்து ஒரு நாள் அவருடைய ஆண்டவராய் இயேசுநாதருடைய சாயலை போல நம்மை மாற்றி விடுகிறார். அப்படி இயேசுநாதருடைய சாயலை போல நாம் மாறிவிட்ட பிற்பாடு அவருடைய மனவாட்டியாக மாறிவிடுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி மனவாட்டியாக மாறுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்துல நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் மிகுந்த சந்தோஷமாக காணப்பட வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, என்னத்தை கண்டீங்க பாருங்க. எப்ப பார்த்தாலும் துன்பம், சரியான சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரு காரியத்தை உங்களால சரியா செலவு பண்ண முடியல. நாங்க பாருங்க, கார்ல போறோம், ஃபிளைட்ல போறோம், இதுல போறோம், நாங்க ஜாலியா தானே இருக்கிறோம். நாங்கெல்லாம் எவ்வளவு ஆயா இருக்கிறோம். உங்க இயேசுனார் உங்களுக்கு என்ன செஞ்சார் என்று சொல்லி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார்த்து நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு அருமையான சந்தோஷத்தை நமக்குள்ள கொடுத்திருக்காரு. அது உள்ள இருக்குது, நீரூற்றாக ஊறுகிற சந்தோஷம். அது எப்பொழுது நமக்குள்ள கூட இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை யாராலையும் பறித்து கொள்ள முடியவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தோஷம் வேற யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் நிறைய உலக பிரகாரமா பணம் இருக்குது, பணம் இருந்தா எதனாலும் அனுபவிக்கலாம், உலகத்துல அனுபவிக்கலாம். ஆனால் உலகத்தையும் தாண்டி பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் பரிசுத்த ஆவிய தேவனுடைய பரிசுத்தமே நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதற்காக நம்முடைய ஆண்டவர் பெரிய ஸ்தோத்திரம் செலுத்துமார். பரிசுத்த பவுல் விதமாக பிலிப்பிற்கு சொல்லும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பாருங்க. ஏனென்றால் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதான் பலன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறதான் நமக்குரிய ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி நவிதமாக பார்க்கிறோம். இந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்காக பல விதத்திலும் பிசாசு பல விதமான வேலைகளை செய்து கொண்டே இருப்பான். சின்ன வேலை செய்தாலும் பெரிய வேலை செய்தாலும் எதையாவது குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். அதை செஞ்சாலும் குற்றம், இதை செஞ்சாலும் குற்றம், அதை தொட்டா குற்றம், இதை தொட்டா குற்றம். சந்தோஷத்தை கெடுப்பதற்காக அவன் பல விதமான காரியங்களை செய்வான்.
நாம் அதிலே மிகவும் பொறுமையாக இந்த சந்தோஷத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணுமா? மிகுந்த பொறுமையோடு பரிசுத்தவானுடைய பொறுமை இதுல விளங்கும் என்று சொல்லியிருக்கிறபடி ரொம்ப பொறுமையா இருக்கணும். இந்த பரிசுத்தையும் இந்த சந்தோஷத்தையும் நாம் தக்க வைத்துக் கொள்ளணும்னா ரொம்ப பொறுமையாக எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாக தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு அது எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லுகிறது. இப்ப ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லுகிறதை பார்க்க வாசிங்க. அந்த உலகத்துல எத்தனை பாசைகளை பேசி என்னதான் சொல்லி இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்க வாசிங்க. என்னதான் தீர்க்கதரிசி என்று சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் உரைச்சுக்கிட்டு இருந்தாலும் வரப்போற காரியங்கள் எல்லா காரியத்தையும் சொன்னாலும் பயங்கரமான அற்புத அதிசயங்களை நடப்பித்தாலும் கிறிஸ்துவின் அன்பு அவரிடத்துல இல்லை என்றால் அவர் என்ன இல்லையா? ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கணும். அடுத்து வாசிங்க. அன்பு எப்படிப்பட்டதா? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது. அன்பு என்ன செய்யாது? எப்பவுமே யாரை கண்டும் என்ன செய்யாது? பொறாமையே படாது. இந்த ஆமையிலேயே பெரிய ஆமை பொறாமை தான். ஆமையிலேயே பெரிய ஆமை பொறாமை. அது மனிதனை அழிச்சு கொண்டுரும். ஒரு மனுஷனுக்குள்ள பொறாமன்னு வந்துருச்சுன்னா அவனை எப்படியாவது அழிச்சிடும். அப்போ இந்த பொறாமையை நாம் முற்றிலும் என்ன செய்யணும்? நம்ம விட்டு அகற்றி போட வேண்டும். ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னா அவன் நல்லா இருக்கான், எப்படி அவன் நல்லா வந்துடலாம், அவனை எப்படிதான் நாசப்படுத்தலாம் அப்படின்னு இவனுக்குள்ள பொறாமத்தை எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனை அழிச்சிருவான். அவனை அழிக்கிறதுக்குரிய வேலையை பார்ப்பான். ஆனா இவனுக்குள்ள பொறாமைங்கிற தீ எரிந்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு நாள் அந்த தீ இவனையே அழிச்சிடும். அப்போ நாம் விதமா என்ன செய்யணுமா? அந்த பொறாமை என்கிற காரியத்தை நம்மகிட்ட இருந்து என்ன செய்யணும்? முற்றிலும் அகற்றி விட வேண்டும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? எப்போதும் தன்னையே புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நான் அப்படியா, நான் அதை செஞ்சிருவேன், நான் இது பண்ணிடுவேன், நான் அதை போல சாதிச்சிருவேன், நான் இதை தூக்கிடுவேன், எதை நிமித்திடுவேன், அதை சாச்சிருவேன், எதை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி தன்னையே பெருமையாக பேசி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பாசிங்க. அன்புக்கு இருமாப்பே இருக்காது. அன்புக்கு என்ன இருக்காது? இருமாப்பு இருக்காது. இருமாப்புன்னா என்ன? பெருமையும் அகம்பாவும் சேர்ந்துதான் ஒரு நான் யார் தெரியுமா, என்கிட்ட வந்து நீ பேசிக்கிட்டு இருக்கிற, என்கிட்ட பேசுற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, இனி பக்கத்துல நிற்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற இருமாப்போடு நடந்து கொள்கிறது. அந்த மனுஷனிடத்துல அன்பு இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க. அயோக்கியமானது அன்பு என்ன செய்யாது? அயோக்கியமா இருக்கிற எந்த காரியத்தையும் செய்யாது. அயோக்கியமா இருக்கிற எந்த காரியத்தையும் அன்பு செய்யவே செய்யாது. வாசிங்க. தற்புகழ்ச்சி, தற்பொழிவு நாடவே நாடாது. நிறைய பேருக்கு தற்புகழ்ச்சி நிறைய பேரை விலை தள்ளணும்னா புகழ்ந்து தள்ளிட்டா போதும். நிறைய மனிதர்களை போய் புகழ்ந்து, இப்போ நிறைய சாமியார்கள்லாம் போய் சாமி நீங்க அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு புகழ்ந்துட்டா உடனே மகனே நல்லா அப்படின்னு சொல்லி ஆசிரியர். ஏசுநாதர்கிட்ட ஒரு மனுஷன் போய் அவரை புகழ்ந்தான். வாசிங்க இந்த வசனத்தை. சின்னமடையாது, தீங்கு நினையாது, இப்படி அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் அன்பு அதாவது சந்தோஷம் எதுல வரும்? உண்மையில சந்தோஷம் வரும். அநியாயமான காரியத்துல இல்லாம
உண்மையிலே சத்தியம், உண்மையிலே சந்தோஷம். அந்த உண்மை எங்க இருக்குன்றால் ஆண்டவரை இயேசு சொல்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே உயிரும் ஒளியும் உண்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல தான் இந்த சந்தோஷம் இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நான் விதமாக வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவராய் இயேசு ஒரு வீட்டுல இருக்கிறார். அவரின் ஆக்காலங்களே ஒரு பிரதான ஆசாரியன் ஒருவர் அவரை பார்ப்பதற்காக கடந்து போகிறார். ஒரு வேதத்தை அறிந்த ஒரு மனிதன் கடந்து போகிறார். கடந்து போகும்போது போகும்போதே என்ன சொல்றாரு தெரியுமா? அவரை வாழ்த்திக்கிட்டே போறார். வாசிங்க 3ஆம் அதிகாரம் வசனம் 3:2 வாசி. 3:3 1 வாசி. யூதருக்குள்ள அதிகாரியான பரிசேயர் ஒருவன் இருந்தான் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பரிசேயர்கள் என்றால் வேதத்தை ஆராய்ச்சி செய்து வேதத்தை எழுதுகிறவர்கள். அவர் அதிகாரி. அந்த அதிகாரி நிக்கதம் ஒருவர் இருந்தார். அவர் அக்காலத்துல இயேசுவை பார்க்க வந்தார். வாசிங்க. நீ தேவனிடத்தில் வந்தவர், அதனால்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்ந்துகிட்டே உள்ள வர்றார். இன்னைக்கு இருக்கிற சாமியார் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, மகனே நல்லாரு, அவனே ஆசிரியர் நல்லாரு நல்லாருன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? அவர் கடவுள், அவர் தேவாதி தேவன், அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இறைவன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சம்பந்தமே இல்லாம ஒரு காரியத்தை பேச ஆரம்பிச்சார். அவர் என்ன சொன்னாரு? ரவி, நீ தேவனிடத்திலிருந்து போதகர் என்று நாங்கள் அறிந்து, நீ உங்க தேவன் உம்மோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியத்தை ஒருவன் செய்ய மாட்டான் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ புகழ்ந்துட்டு வர்றாரு. ஆனா அவர் பேசுனதுக்கும் சம்பந்தமே இல்லாம இவர் ஒரு காரியத்தை சொல்லுறார். என்ன சொல்ல வாசிங்க. இயேசுவுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே காண மாட்டான்னு மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அவர் கேட்கிற, மறுபடியும் பிறக்கிறதா? மறுபடியும் தாயின் கற்பதில் பிறகு எப்படியா கூடும் இந்த முருவையா? அப்போ அவர் ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும், ஜலத்தினால் பிறப்பு ஜலத்தினால் ஆவியினால் ஜலத்தினால் பிறவாட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அப்போ ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவி குறித்து, சத்தியத்தை குறித்து, அந்த அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்குரிய காரியங்களை குறித்து அவரோடு பேசுகிறார். இதுதான் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்றுவது மாடல பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் சந்தோஷம். அப்ப அந்த ஒரு சந்தோஷத்துல நீ கடந்து வா. நீ சும்மா வெளியே நின்றுட்டு வேதத்தை எழுதுற அதிகாரியா இருக்கிற மனிதர்கள் இப்படி இருக்கிற அப்படின்னு பெரிய இதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கடந்து வா. தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும், அதை கடந்து வர வேண்டும். அதற்கு நீ இப்படி வர வேண்டும். அதுதான் சந்தோஷம் இந்த உலகத்துல. அதை விட சந்தோஷம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். அதனால்தான் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் விதமாக வாசிக்கிறேன். வாசிங்க 26:2 எசையா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. அந்த நீதியுள்ள ஜாதி எப்படிப்பட்டதா இருக்குது? அவங்க எல்லா விதமான சத்தியத்தையும் சரியாய் கை கொண்டு வருகிற அப்படினால் நீதியுள்ள பரிசுத்த ஜாதியா இருக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த சந்தோஷம், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறார்கள். அந்த பரிசுத்த ஜாதி, நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல்,
என் வாசலுக்குள் ஒரு பிரவேசித்தால் உள்ளும் புறமும் 2 மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். அப்படி என்றால் இயேசு வழியாக ஒரு மனிதன் உள்ளே வருவானானால் அவன் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய தாவீது கூட சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது தெரியுமா என்று சொல்லி அழகாக தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், அவரிடத்துல சொல்லும் பொழுது, சங்கீதத்திலே அவரிடத்துல சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், விதமாக அதாவது கர்த்தருடைய காரியமா எப்படிப்பட்டதா இருக்கு, கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருக்குதா, தானியம் திராட்சை ரசம் பெறுகிற காலத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தது எது, கர்த்தருடைய வசனம் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதாவது தானியம், நல்ல விளைச்சல்கள், நல்ல காரியங்கள், அந்த காரியங்கள் கிடைக்கிறதல்வா, அதை விட சந்தோஷத்தை கர்த்தருடைய வசனம் எனக்கு கொடுக்கிறது. அதனால அதுல மிகுந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நவதமாக பார்க்கிறோம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், வேதம் எனக்கு எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது, எவ்வளவு அருமையாக இருக்கிறது, அது என்னை அழகாக வழி நடத்துகிறது. 1000 பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது தேவன் தம்முடைய வேத வசனத்தை கொண்டு நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி கர்த்தருடைய வசனத்திலே இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமா இருங்கள். அப்படி என்றால் கர்த்தருக்கு முன்பாக நாம் மிகுந்த சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க வேண்டும், ஆண்டுடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்க வேண்டும், ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்படி வாசித்து ஆண்டவரோடு எப்பொழுதும் நாம் காணப்படுவோமானால் அதுவே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உருவாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியமும் அவருடைய அதுவும் வீட்டு நிறைய பொருட்கள் உத்தம தானியங்கள்லாம் இருந்தாலும் அதை பார்க்கலும் அதிக சந்தோஷம் வசனம் எனக்கு கொடுக்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது கர்த்தருடைய வசனம், இந்த கர்த்தருடைய வார்த்தை. அதற்காக நான் கர்த்தருடைய வார்த்தையை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி 1வது சங்கீதத்திலே நவதமாக வாசிக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இரவும் பகலும் ஆண்டுடைய வசனத்தை தியானித்து ஆண்டுடைய வசனத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டுடைய வசனத்தை நமக்குள்ளே வைத்து அதை எப்பொழுது நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது தியானிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் நம்மோடு பேசும், இடைப்படும், அது நம்மளோட சம்பாஷிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமாக 130வது சங்கீதத்துல தாவீது சொல்லும் போது என்ன சொல்கிறார், விடியற் காலத்தை பார்க்கிலும் விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமே நாத்துமா ஆண்டவர் காத்திருக்கிறது என்று சொல்லி 6ஆம் வசனம் 30வது 130 6வது வசனம் நினைக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய கால காத்திருக்க அதிகமான ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. அப்படி என்றால் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு மேன்மை, ஆசீர்வாதம் என்று சொல்லி அறிந்து நாம் இறைவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வீண் சிந்தனைகளை விழுத்து நாம் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறால் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்டுடைய வசனத்தை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டுடைய வசனம் நமக்குள் வர வேண்டும்,
நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டோடைய வசனம் நமக்குள் இருப்போமானால் அது எப்பொழுதும் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்று சொல்லி விதமாக பார்க்க. உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம், அவையெல்லாம் சந்தோஷம் அல்ல. ஆண்டவர் தான், ஆண்டோடைய வார்த்தை தான் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை தியானித்து சந்தோஷமா இருந்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தையில் மனது கொண்டு ஒரு ஜெபிக்கிறோம். யாரும் முழங்கால் முடிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 சோத்ராம் 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 ஹalleluya 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 தேவனே சோத்ர 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 யோ